ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஒரு மட்டன் கிரேவி ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு 3/4 கிலோ அளவு மட்டனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு 3 பட்டை, 5 கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது கூட வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி அதிகமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக கிரேவி செய்கிறதுனால அதை ஆட் பண்ணலை. பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி நிறையா மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மசாலாலாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ நமக்கு பச்சை வாசம் போயிடுச்சின்னு அர்த்தம். இது மசாலா நல்லா வதங்கும் போதே ஒரு சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ் வருங்க. கிரேவியோட டேஸ்ட் நமக்கு இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல்லுப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நான் இன்றைக்கி 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடணும், கிரேவியில் இருக்கிறதே தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவு நல்லா வந்து மசிச்சு விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கொத்தமல்லி தழை, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லி நிறைய சேர்த்துனா தான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து மல்லி இலை மட்டும் கொஞ்சம் நிறைய சேர்த்திக்கோங்க. இதையும் போட்டுட்டு நல்லா ஒரு செகண்ட்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவு ஒரு செகண்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் இல்லைங்க. நான் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சுட்டு ஈஸியாக செஞ்சுட்டேன். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேணாம். கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கிரேவியை சாதம் மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கூடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு மட்டனை மசாலா கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டால் தான் கறியோட பச்சை வாசம் அடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மசாலா கூட சும்மா இப்படி திருப்பி விட்டுட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா கிரேவியில் கறியோட பச்சை வாசம் அடிச்சுட்டே இருக்கும். கிரேவி ஆகட்டும் குழம்பாகட்டும் நம்ம மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கறியிலையும் எந்த ரா ஸ்மெல்லும் அடிக்காமல் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 6 to 7 விசில் விட்டால் போதுங்க. மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 6 to 7 விசில் விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 6 விசில் விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். பாருங்கள், சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 20 to 25 மினிட்ஸ்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். கடை மசாலா எதுவுமே தேவையில்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் பேபி வெயிட் கெயின் வீடியோஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் இதுக்கு எல்லாமே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.